ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட் வந்து நேற்று ஒரு நல்ல நியூ ஆல் டைம் ஹையில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க நேற்று. ஸோ அதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ். ஸோ நான் சொல்லியிருந்தேன், ஸோ இதுலேருந்து ரிவர்ஸ் ஆகும் சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு கம்பேக் ரிலையன்ஸ் நேற்று. பேங்கிங் வந்து பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல, ஐடியும் பர்ஃபார்ம் பண்ணல. பட் ஆட்டோ செக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.5% வரைக்கும் ஏறி இருக்கு. ஸோ ரிலையன்ஸுமே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2% வரைக்குமே ஏறி இருக்கு. ஸோ பேங்கிங்கில் வந்து ஆக்சிஸ் பேங்க் வந்து கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தது. 1.5% ஏறி இருந்தது. ஐடியில் எல்என்டி வந்து ஒரு 1.25% வந்து ஏறி இருந்தது. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆட்டோ செக்டர்ஸ் எல்லாமே வந்து செம்ம ரேலி. மஹேந்திரன் மஹிந்திரா, அதுக்கப்புறம் வந்து மாருதி சுசுக்கி எல்லாமே வந்து பயங்கரமாக ரேலி கொடுத்துருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் வந்து பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ இன்றைக்கான லெவல்ஸ் வந்து பார்த்தலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்க்கும்போது நிஃப்டிக்கு நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து நியர்பை வந்துருச்சு. 22,750 அப்படிங்கிறது அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு அந்த ரெசிஸ்டன்ட் கிட்ட தான் ஓப்பன் ஆகும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா ஒரு மைனர் ஃப்ளாட் ஓப்பனிங் ஆன் பாசிட்டிவ் சைட் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஓப்பன் ஆகும்போது ஸோ அதுலேருந்து செல் ஆகிறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து மார்க்கெட் வந்து திரும்ப ஃபாலோ ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போயிடுச்சு. ஸோ இதுலேருந்து ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்தால் அது ஒன்றும் தப்பு இல்லை. கீழே இறங்கி திரும்ப ஏறுறது வந்து ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ அதனால் அந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு அப்புறம் கீழே இறங்குறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்கேஸ் அந்த ரெசிஸ்டண்ட்டை தாண்டிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 23,000 வரைக்குமே மார்க்கெட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது நிஃப்டியில். அடுத்து பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி அந்த ஆல் டைம் ஹை அந்த இடத்துல மறுபடியும் ஒரு டோஜி ஏற்கனவே வந்து ஆல் டைம் ஹையில் டோஜி வச்சுருந்தது. ஸோ அதே மாதிரி இப்போயும் ஏற்கனவே நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹையில் டோஜி வச்சுருந்தது. ஸோ இப்போவும் அதே மாதிரி அகைன் டோஜி தான் வச்சுருக்கு. ஸோ இன்றைக்கி திரும்ப வந்து அந்த 48,650க்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக வந்து இருக்க போகிறது 49,200 250 அந்த ரேஞ்ச் தான். ஸோ நியூ ஆல் டைம் ஹை வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா 50,000 அப்படிங்கிறது தான் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும் பேங்க் நிஃப்டிக்கு. ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி எதுவும் பிரேக் அவுட் எடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று வந்து பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கல. ஸோ ஐடி ஸ்டில் அந்த சைட்வேஸ்குள்ளே தாங்க இருக்குது. ஸோ அவன் வந்து இந்த லெவலில் பிரேக் பண்ணணும். 35,650 பிரேக் பண்ணால் மட்டும்தான் அப்பர் சைட் ரேலி கிடைக்கும். இப்போ 35,000 இருக்குது. இன்னொரு 600 பாயிண்ட் வந்து மேலே ஏறி பிரேக் அவுட் எடுத்து மூவ்மெண்ட் கொடுத்துச்சு அப்படின்னா ஐடி வந்து கம்பேக் கொடுக்க சான்சஸ் இருக்குது. கீழே வந்து சப்போர்ட் லெவலாக இப்போதைக்கு இருக்கிறது 34,650 அப்படிங்கிறது வந்து சப்போர்ட் லெவலாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்றைக்கி பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஏன்னா ஒரு நல்ல ஏற்றம் ஏறி இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி சைட்வேஸ் போகிறது ஒன்றும் தப்பு இல்லை ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த நெட்வொர்க் இஸ் யூஸ் அதனால் லோடிங் ஆகிட்டுருக்கு. ஸோ ஏன்னா ஒரு நல்ல ஒரு ரேலி கொடுத்ததுக்கு ஒரு சின்னதாக ஒரு சின்ன செல்லிங் ப்ராஃபிட் புக்கிங் வர்றது ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ அதான் வந்து என்னென்னா இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் அந்த ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ 1561 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே அவன் போனான் அப்படின்னா ஒரு நல்ல ரேலியாக டுவர்ட்ஸ் வந்து 1632 வரைக்குமே இருக்க சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க். ரிலையன்ஸ் பார்த்தலாம். ஸோ ரிலையன்ஸ் தான் இன்றைக்கி வந்து மார்க்கெட் டிரைவர், ஒன் ஆஃப் த டிரைவர் ரிலையன்ஸ். ஸோ ஒரு நல்ல ஒரு கம்பேக் ரெக்கவரி. ஸோ இதை பிரேக் பண்ணணும். 2,999 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 3,000 வரைக்குமே மார்க்கெட் நிஃப்டி ரிலையன்ஸ் போகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ரிலையன்ஸ் அடிச்சிடுவான்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஓகே, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கண்ட் போகிறோம். ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.